ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி 60 டேஸ் கிறிஸ்மஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 10ஓட டயட் மீல் பிளான் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 60 நாளில் 10 நாளாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் நம்மக்கிட்ட 50 நாள் இருக்குது. இன்னும் நம்ம சேலஞ்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கல, ஆனால் வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போவே நீங்கள் நம்ம சேலஞ்சில் ஜாயின் பண்ணி இனி வரப்போகிற 50 நாளில் மிஸ் பண்ணாமல் அந்த சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு முன்னாடி வெயிட் லாஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோடய டார்கெட் வந்து கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி 10 கிலோ குறைக்கணும் அப்படிங்கிறது. 90 கிலோவில் இந்த சேலஞ்சை நான் ஆரம்பித்தேன். நியர்லி இப்போவே 86 கிலோ நான் லாஸ்ட்டாக வெயிட் லாஸ் பண்ணியிருந்தேன். சூப்பராக வெயிட் லாஸ் ஆகிட்டுருக்கு. டயட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வெயிட் லாஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் நடக்கும். எப்போவுமே போக போக கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிக்கும் பாடி அதுக்கு அடாப்ட் ஆனதுக்கப்புறமா. ஸோ இனி எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னு 7 நாளுக்கு ஒரு வாட்டி நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். இனி வந்து டே 14ல் உங்களுக்கு அடுத்து எனக்கு எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுறேன். நீங்களும் இது மாதிரி டார்கெட் வச்சு சூப்பராக அதை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கான எஃபர்ட்டை இந்த சேலஞ்சில் வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் டே 10ல் என்னைக்கு மாதிரி மார்னிங் எந்திரிச்சதும் எம்டி ஸ்டொமக்கில் அந்த சீரகம் மல்லி இதெல்லாம் போட்டு ஹாட் வாட்டர் தான் எடுத்துக்கிட்டேன். 1.5 டம்ளர் தண்ணியில் சீரகம் மல்லி போட்டு கொதிக்க வச்சு அது லூக்வார்ம் கன்சிஸ்டன்சியில் ஆனதுமே குடிச்சுப்பேன். இந்த சேலஞ்ச் ஆரம்பித்ததுக்கப்புறமா எனக்கு லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் வந்து என்னோடய பாடியில் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். மெயினாக வந்து ஸ்கின் வந்து சூப்பராக க்ளோ ஆகுது அண்ட் இன்ச் நல்லாவே லாஸ் ஆகுது. வெயிட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடைக்குமே சூப்பராக லாஸ் ஆகிட்டுருக்கு. அண்ட் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டாக மார்னிங் ஒரு 8:30 போல் கொஞ்சமாக மீல் மேக்கரும் 2 பாயில் பண்ண எக்கும் எடுத்துக்கிட்டேன். மீல் மேக்கர் பொதுவாக எனக்கு பிடிக்காது, ஆனால் எனக்கு பிடிச்சது மாதிரி அந்த ரெசிபியை பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். சூப்பராக ஃபில்லிங்காக இருந்துச்சு. அண்ட் இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பொட்டேட்டோ கிரேவியும் கோதுமை தோசையும் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி பொட்டேட்டோ கிரேவி பண்ணுறதுக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகு, அப்புறமா பொட்டேட்டோ இதெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒன்றா குக்கரில் போட்டு அதுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தண்ணியை விட்டு க்ளோஸ் பண்ணி இது ஒரு 3 விசில் விட்டு நான் இறக்க போகிறேன். அதை ரெடி பண்ணி ஸ்டவ்வில் வச்சதும் இன்னொரு பக்கம் கோகனட் பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்காக அதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்டையும் எடுத்து வச்சுருக்கேன். கோகனட்டை குட்டி குட்டியாக நறுக்கி கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் ஒரு பல் பூண்டு, ஒரு சின்ன தக்காளி, அண்ட் இது கூடவே ஜீரகம், அப்புறம் மிளகுத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், உப்பு, அப்புறமா காஷ்மீரி மிளகுத்தூள், ஃபைனலாக ஃப்ளேவருக்காக கரம் மசாலா இவ்வளவும் போட்டு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் அரைச்சி ஒரு பக்கமாக வச்சுட்டு இன்னொரு பக்கம் பொட்டேட்டோ கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் ஸ்டவ்வில் வச்சுட்டு அதில் எண்ணெய் விட்டு காஞ்சதும் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு இன்னொரு பக்கம் நம்ம குக்கரில் வேக வச்சுருந்தோம்ல அந்த இன்க்ரீடியண்ட் எல்லாம் வெந்து கிடச்சிருச்சு. ஸோ அதையுமே இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இது ஆல்ரெடி வெந்துருச்சு அப்படிங்கிறதுனால நம்ம இப்போ அரைச்ச பேஸ்ட்டை இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அகெயின் இந்த இன்க்ரீடியண்ட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. மிளகுத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், உப்பு, காஷ்மீரி மிளகுத்தூள் ஃப்ளேவருக்காக, அப்புறமா கரம் மசாலா இருக்கும்ல அதுவும் அவ்வளோவும் போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நான் இதில் தேவையான அளவு ஆல்ரெடி உப்பு போட்டு அரைச்சிருக்கேன் அப்படிங்கிறதுனால இனி உப்பு போட தேவையில்லை. ஒருவேளை நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுறீங்கன்னா டேஸ்ட் பாருங்கள், உப்பு வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அது ஒரு பக்கமாக கொதிச்சுட்டு இருக்கிறப்போ இன்னொரு பக்கம் தோசை பண்ணுறதுக்கு பேட்டரும் வந்து ரெடி பண்ணிட்டேன். நான் கோதுமை மாவில் தான் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு 3 தோசை வாரது மாதிரி நான் மாவு வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு ஆளுக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக மாவு நான் மிக்ஸ் பண்ணாலே எனக்கு ஓகேவாக இருக்கும். மாவு சூப்பராக ரெடி பண்ணிவிட்டு தோசையும் பண்ணி எடுத்தாச்சு. அண்ட் இன்றைக்கி லன்ச் வந்து ஒரு 1:30 போல் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். 3 கோதுமை தோசையும் அந்த பொட்டேட்டோ கிரேவியும் கூடவே 2 பாயில் பண்ண எக்குமே எடுத்துக்கிட்டேன். இப்படி சூப்பராக என்னோடய லஞ்சையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் அதுக்கப்புறமா டெய்லி நான் ஹேர் கேர் ரொட்டீன் பண்ணுறதுல அப்ளை பண்ணுற அந்த ஹெர்பல் ஆயில் இருக்கும்ல அதை இன்றைக்கும் அப்ளை பண்ணிக்கிட்டேன். இந்த ஆயில் வந்து டேண்ட்ரஃப்காகவும் ஹேர் ஃபாலுக்காகவும் நான் வாங்கினது. டேண்ட்ரஃப் வந்து சுத்தமாகவே போயிருச்சு, சூப்பராக ரிசல்ட் கொடுத்துச்சுன்னு சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. ஆனால் ஹேர் ஃபால் இன்னும் இருக்குது. ஆனால் அதுக்கு பதிலாக ஹேர் க்ரோத்தை வந்து சூப்பராக இது ஸ்டிமுலேட் பண்ணுது. ஸோ சூப்பராக ஹேர் க்ரோவும் ஆகுது, டேண்ட்ரஃபும் சூப்பராக போச்சு. அப்படி பார்த்தா இந்த ஹேர் ஆயில் வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. கண்டிப்பாக நான் இதில் சாட்டிஸ்ஃபைட் ஆனதுக்கப்புறம் அந்த நேமை மென்ஷன் பண்ணுறேன்.
அண்ட் இன்றைக்கி லாஸ்ட் மீலாக டின்னருக்கு வந்து என்றைக்கும் போல் பீட்ரூட்டும் கேரட்டும் போட்டு ஒரு ஜூஸ் தான். இன்றைக்கி ஒரு பீட்ரூட்டும் ஒரு கேரட்டும் போட்டு ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். பொதுவாக டயட் இருக்கிறப்போ எத்தனை பேருக்கு ஸ்கின் நல்லா டல் ஆகும்னு சொல்லுங்கள். எனக்கு அப்படி தான். நான் டயட் இருக்கும்போது எனக்கு ஸ்கின் கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் இந்த வாட்டி இந்த சேலஞ்சில் நல்ல க்ளோ ஆகுது. அதுக்கு இந்த ஜூஸ் தான் மெயின் ரீசன். அவ்வளோதான். இப்படி தான் டே 10 வந்து சூப்பராக கம்ப்ளீட் ஆச்சு. அண்டு 10 டேஸையும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் பேஜ் போய் பாருங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஏதாச்சும் வெயிட் லாஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு என் கூட ஷேர் பண்ணணுன்னா இன்ஸ்டா ஐடி யூஸ் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. பாய்.